வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் தமது ஆதரவை தெரிவித்துள்ளது. யாழ் தையிட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக இன்று மாலை போராட்டம் ஆரம்பமாகின்றது. விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றன. இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கமும் தமது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக சங்கத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தமது ஒவ்வொரு பிரச்சினைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றனர். அந்த வகையில் தமது காணியை விடுவிக்க கோரி மக்கள் பாரிய போராட்டத்தை நடாத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். எனவே இந்த போராட்டத்தில் கட்சி பேதங்களை விடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் அணிதிரள வேண்டும் என தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உரும்பரை பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை வன்முறை குழு ஒன்றினால் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உரும்பராய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை வன்முறை கும்பல் தீயிட்டு எரித்திருந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 13 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கே புத்திக மனதுங்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். இது குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் 7 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனையவை தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளது. பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இச்சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 25 பேர் 3 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 5 கை துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 4 மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பொதுவான அரசியல் குறிக்கோளை முன்வைக்க வேண்டும் என வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கானது இலங்கையின் ஒரு அம்சமாக தொடர்ந்து இருப்பதே அதன் பாதுகாப்புக்கும் வருங்கால வாழ்க்கைக்கும் உசிதமானது எனவும் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இவ்விடயங்களை வலியுறுத்தியுள்ளார். இவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தற்போது அனைவரதும் குறிக்கோள் முழுமையான அதிகார பகிர்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதேயாகும். அதற்கு மேல் வெளிப்படையாக நாம் சிந்திக்க தலைப்பட்டால் சட்டத்துடன் போராட வேண்டி வரும். ஏற்கனவே சட்டத்துடன் போராடி ஆயுதங்கள் மௌனித்திருக்கும் நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் புதியதொரு கூட்டமைப்பை சகல தமிழ் தேசிய கட்சிகளையும் உள்ளடக்கி உருவாக்குவது கடினமில்லை. ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இதுவரை காலமும் பல தமிழ் தேசிய கட்சிகளை வழிநடத்தி வரும் தலைமைத்துவங்கள் மக்களின் சந்தேகத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகியுள்ளார்கள். அவர்கள் மக்களுக்கு போராடுவதாக கூறி தமது சுயநலத்துக்காகவே அரசியல் செய்து வந்துள்ளார்கள் என்று மக்கள் நம்புகின்றனர். கடைசியாக நடந்த தேர்தல்கள் தமிழ் மக்களின் இந்த மனோநிலையை ஒருவாறு பிரதிபலிக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் அனுபவம் உள்ள படித்து பண்புள்ள சுயநலமற்ற பிரதிநிதிகளை ஒரு புதிய கூட்டமைப்பில் இடம்பெற வழிவகுக்க வேண்டும். 2001 ஆண்டு அக்டோபரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கிய போது பல சிக்கல்கள் இருந்தன. பின்னணியில் புலிகளின் ஆயுத பலம் இருந்தது. இன்று அவ்வாறான நிலை இல்லை. தமிழ் மக்களின் வருங்கால தொடர் வாழ்க்கைக்கு எவ்வாறு முழு அதிகார பகிர்வு தேவையாக உள்ளது என்பதை புதிதாக இயற்றப்படும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் கைசுட்டும் அமைப்பானது சட்ட ரீதியாக தர்க்க ரீதியாக அனுபவ ரீதியாக அரசாங்க அதிகார வர்க்கத்தினருடன் பேசி ஒரு தீர்வை பெறக்கூடியதாக அமைய வேண்டும். உணர்ச்சிகளுக்கும் சுய லாபத்துக்கும் இடம் கொடுக்காது தமிழ் மக்களின் வருங்காலம் கருதி அறிவுபூர்வமாக பேச்சுக்கள் அமைய வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் ஒன்றுக்கு கூடாமல் தமது பிரதிநிதிகளை உடனே சிபாரிசு செய்ய வேண்டும். இவர்கள் சேர்ந்து ஒரு தவிசாளரை தம்முள்ளிருந்து நியமிக்க வேண்டும். இக்குழு கட்சிகளின் சார்பில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். பிரதிநிதிகள் அரசியல்
அரசியல்வாதிகள் அல்லாதபடியால் அரசாங்கமும் விடயம் அறிந்த உறுப்பினர்களை அல்லது அலுவலர்களை நியமிப்பார்கள். அவர்கள் சேர்ந்து தரும் முடிவு பின்னர் அனைத்து கட்சிகளாலும் பரிசீலிக்கப்படும். தமிழ் மக்களுக்கு எவ்வாறான அதிகார பகிர்வு தரப்பட வேண்டும் என்று அரசாங்கம் எல்லா கட்சிகளுடனும் சேர்ந்து தீர்மானிக்கலாம். அதற்கான ஆரம்ப வேலைகளை எமது பல்கலைக்கழக அறிவில் சிறந்து ஆன்றோர் தொடங்க வேண்டுமெனில் எமது வெளிநாட்டு தமிழ் அரசியல் நிபுணர்கள் எம்முடன் பேச்சுக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் பதிவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார். மின்சார தடைக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் முன்னிய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்துவதாக அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சனையை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்காமல் இருப்பதும் குறைந்த தேவை காலத்தை நிர்வகிக்காத மோசமான நிர்வாகமே மின்வெட்டுக்கு முக்கிய காரணம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டியுள்ளார். பிரான்ஸ் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் ஆகியோரை சந்தித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு பாரிஸ் விமான நிலையத்தில் வைத்து இந்திய மக்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி மேக்ரோன் வழங்கிய விருந்தில் கலந்து கொண்டார். கவுதமாலாவில் உள்ள எல் ரான்ச்சோ கிராமத்தில் நேற்று 75 பயணிகளுடன் பயணித்து பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 51 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சம்பவம் குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி பெர்னார்டோ கவலை தெரிவித்துள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் 3 நாட்கள் துக்க தினமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லாகூரில் நேற்று நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான முத்தரப்பு தொடர் போட்டியின் போது தென்னாப்பிரிக்காவின் ஆரம்ப வீரரான மத்யூ பீரிட்ஸ்கி ஒருநாள் சர்வதேச அறிமுகத்தில் அதிகபட்ச ஓட்டத்தை பதிவு செய்துள்ளார். இந்த இன்னிங்ஸில் 148 பந்துகளை எதிர்கொண்ட 26 வயதான ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 6 ஓட்டங்கள் 11 4 ஓட்டங்கள் அடங்கலாக 150 ஓட்டங்களை பெற்றார். 1978 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அறிமுகமான மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் தனது முதல் சர்வதேச இன்னிங்ஸில் 148 ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் அந்த சாதனையை தென்னாப்பிரிக்க நட்சத்திரம் நேற்றைய ஆட்டத்தின் போது முறியடித்துள்ளார். இதேவேளை கடந்த 2010 ஆண்டு சிம்பாப்வேக்கு எதிராக 124 ஓட்டங்களை எடுத்திருந்த கொலின் இங்கிராம் தென்னாப்பிரிக்காவின் ஒருநாள் அரங்கில் அறிமுகமான முதல் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை சாதனையாக இருந்ததுடன் நேற்றைய பீரிட்ஸ்கியின் ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்கா 50 பந்து பரிமாற்றங்களில் 6 இலக்கு இழப்புக்கு 304 ஓட்டங்களை எடுத்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.